வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். எம்ஜிஆரின் வலதுகரமாக திகழ்ந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்களது மறைவு அது குறித்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதே மாதிரி இன்றைக்கி 43 இயர்ஸ் ஆஃப் ராஜபார்வை 1981 ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவந்த ராஜபார்வை படத்துக்கு இன்றைக்கி 43 ஆண்டு 100வது படம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு. அதே மாதிரி ஹாசன் பிரதர்ஸுக்கு முதல் படமாக வெளிவந்தது. அது சம்பந்தமான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்மவர் கமல்ஹாசன் குறித்து பேசியதற்கு கடும் எதிர்ப்பு, ஏராளமான எதிர்ப்பு பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வலதுகரமாக திகழ்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மவர் கமல்ஹாசன் அவரை பற்றி சொல்கிறப்ப இளம் வயதில் திரையுலகத்திலையும் பின்னாடி அரசியலில் போனப்பையும் மிகப்பெரிய சாதனைகள் பலவற்றை பண்ணியவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஸோ அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக ஆரம்பித்தது தான் சத்யா மூவிஸ். அந்த கம்பெனியில் பின்னாடி நான் வேலை செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஆர்.எம். வீரப்பனுடைய சத்யா மூவிஸில் காக்கி சட்டை படத்தில் நடித்தார். அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. காதல் பரிசு அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அதே மாதிரி ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய மாப்பிள்ளை சத்யஜோதி தியாகராஜன், ஸோ அவருக்காக அவர் நடித்து கொடுத்த படம் 3ஆம் பிறை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தேசிய விருது பெற்றது. அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே விழா எடுத்தார் சென்னையில். கமல்ஹாசன் அவர்களை பாராட்டினார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய ஞானத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு எனக்குன்னு சொல்லி அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை நம்மவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவருடைய உடலில் அஞ்சலி செலுத்திய பிறகு அவர் கொடுத்த பேட்டியில் ஆர்.எம். வீரப்பனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். ராஜபார்வை முதன்முறையாக கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்த படம் ராஜபார்வை. ஸோ இந்த படத்துக்கு ராஜபார்வைன்னு எப்படி பேர் வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது கண் தெரியாதவருடைய ஒரு லைஃப். அதுதான் கதாநாயகன் கண் பார்வையற்றவர். அவருடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய கதை. இயக்கம் சிங்கீதம் சீனிவாசராவ், இசை இளையராஜா. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த படத்துக்கு கண்ணதாசன் அவர்களும் வைரமுத்து அவர்களும் பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாட்டுக்கு முதல்ல ராஜபார்வை பார்க்கும் பார்வை அப்படிங்கிற மாதிரி வரி வரும். இந்த பாட்டு வேண்டாம், இதை விட பெட்டராக டியூன் நான் தரேன்னு சொல்லி இளையராஜா சொன்னதுனால அந்த பாட்டு நடக்கலை. ஆனால் அந்த ராஜபார்வைன்னு அவர் சொன்னது, கவிஞரை நீங்கள் சொன்னது தான் படத்துக்கு டைட்டிலு ராஜபார்வைன்னு வைக்க போகிறேன் அப்படின்னோடனே அப்போ இந்த இதுக்கு உள்ள காசை கொடுத்து அனுப்பு அப்படின்ட்டாராம் கவிஞர். ஜாலியாக அதை கமல் சொன்னார். ஏன்னா பாட்டு இல்லைங்கிறப்ப கொடுக்க மாட்டாங்கல்ல, இந்த பாட்டை படத்தில் வைக்கலாங்கிறப்ப. ஆனால் இந்த டைட்டில் யூஸ் ஆகுதில்ல ராஜபார்வைங்கிறது. ஸோ அதை வச்சு அவர் கேட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி இதில் என்னென்னா அழகே அழகு அந்த பாட்டு தான் அதுக்கு பதிலாக பதிவானது. அப்புறம் அந்திமலை பொழிகிறது, அது இன்னி வரைய அந்த பாடல் எவர் கிரீனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். இந்த படத்துடைய இது 100வது பட விழாவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்திருந்து கமல்ஹாசனை பாராட்டி, கமல்ஹாசன் மாதிரி வேறொரு கலைஞன் வரவே முடியாது அப்படின்னு வாழ்த்தினார். ஏன்னா கமலை குழந்தை நட்சத்திரமாக பார்த்துருக்காரு, ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்காரு. அவர் தான் அட்வைஸ் பண்ணி உடம்பை நல்லா பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அவரை நீ கதாநாயகனாக வர வேண்டாமா, இப்படியே இருந்துட போறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஊக்கம் ஊட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் நினச்ச மாதிரியே இன்றைக்கி உலகநாயகனாக கமல்ஹாசன் திகழ்கிறார். ஸோ ராஜபார்வை 43 இயர்ஸ் ஆஃப் ராஜபார்வை. இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாக்கடை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தான். ஸோ அவங்க ஒரு தனி மனித தாக்குதல் பண்ணுவாங்க, தராதரம் தெரியாமல் பேசுவாங்க, என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுவாங்க. இன்னும் குறிப்பாக எதிர்கட்சிகளை தாக்குறதை விட அவங்க சொந்த கட்சி, அவங்க கட்சியில் இருக்கிற ஆள்களை அவங்கள்ட்ட பேசி வீடியோ எடுக்கிறது, அவங்கள்ட்ட ஆடியோ எடுக்கிறது, அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்களோட கேரியரை காலி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு 4ஆம் தர அரசியல்வாதி தான் அண்ணாமலை.
ஸோ இதுக்கு அவர் நம்மவர் கமலஹாசனை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். அதாவது இவங்க இருக்காங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவன் என்ன சொன்னாரோ அதே கருத்தை தான் நம்மவர் கமலஹாசனும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடைய வரைகோடுகள் மாறும், இந்தியாவுடைய கொடியே மாறும், நம்ம யாருக்குமே சுதந்திரம் இருக்காதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதே தான் கமலும் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி தரம் தாழ்ந்து அது சொல்லலாம், இல்லைங்க அப்படி நடக்காது, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பொறுமையோ அந்த மாதிரியான அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. தரம் தாழ்ந்து தாக்குறது, தனி மனித தாக்குதல், பிலோ த பெல்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அண்ணாமலை மாதிரியான ஒரு 4ஆம் தர 5ஆம் தர அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. இந்த கேடி ராகவனை ஒரு வீடியோ எடுத்து அவரை காலி பண்ணது, நிறைய இந்த வீடியோ ஆடியோ ஒட்டு கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு பேசுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியில் விடுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். நீங்கள்லாம் வாஷிங் மெஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதமான, உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மெஷின் ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது. அது என்னவென்றால், நீங்க எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த கலர் பணமா இருந்தாலும் அந்த வாஷிங் மெஷின்குள்ள போச்சுன்னா வெள்ளையா மாறிடும். அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின். சட்டம் போட்டதும் அவங்க தான், அதை அனுபவிப்பதும் அவர்கள் தான். நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது. லாபம் 100 கோடினா 200 ரூபா டொனேஷன் கொடுக்குறான். எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. தன்னால விரல் எந்த பட்டன் அமுக்கணுமோ அந்த பட்டன் அமுக்கும். அப்படி நீங்கள் பட்டனை சரியாக யோசித்து, ஒரு கையை இங்க வச்சுங்க, இன்னொரு கையை பட்டன்ல வைங்க, சிந்தித்து பட்டனை அமைக்கினீங்கன்னா நாளை நமதாகும், நன்றாகும். நாளை நமது 10 ஆண்டுக்கான நீங்க பாத்தீங்களா, 10 ஆண்டு அது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் எப்படி போகுங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப கன்றாவி ஆயிடும். அப்படி போக விடாதீங்க. அவங்களுடைய கற்பனைப்படி தலைநகர் நாக்பூர் ஆக வேண்டும். இந்தியா மத சார்புள்ள ஒரே மதம் உள்ள நாடாக வேண்டும். இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக வேண்டும். பாடத்திட்டத்தில் புராணமே சரித்திரமாக மாற வேண்டும். அனைத்து தொழிலும் ஒரு சிறு குழுவுக்கே போய் சேர வேண்டும். இதெல்லாம் நடந்தா இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நாம எல்லாருமே தெருவில் நிற்க வேண்டியதுதான். அது நடக்க விடக்கூடாது. அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். செய்தால் நிச்சயம் நாளை நமதாகும். நன்றி, வணக்கம். 20,000 புத்தகம் படித்த அறிவாளி அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம். எங்க தலைவர் டாக்டர் கமல் சார் போயிட்டு மூளையை பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கீங்க. ஒரு விதத்துல செய்யும் கூட. ஏன்னா அந்த பரிசோதனை மூளை இருக்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும். உங்களை போல மூளை இல்லாம அறிவு கட்டத்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய உங்களை போல ஆட்களுக்கு அந்த பரிசோதனையை பண்ண முடியாது. இந்துத்துவாங்கிற பேர்ல இந்தியாங்கிற பேரை பாரதன் மாத்தி அமைக்கக்கூடிய இருந்தவர்கள் தான் நீங்கள். RSS தலைநகரமா கொண்டவர்கள் இந்தியாவோட தலைநகரமா நாளைக்கு நாக்பூரை மாத்தினாலும் ஆச்சரிய படுறதுக்கு இல்லைன்னு தான் எங்க தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. அவரோட அறிவை பற்றியும் ஆற்றலை பற்றியும் உங்களுக்கு பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் பெண்களுக்கான உரிமை தொகை கிடைக்குதுன்னா அது எங்க தலைவர் அன்றே சொன்ன ஒரு வார்த்தை. நாக்பூரை தலைநகரமா வைக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் உங்க நாக்கு அடக்கி பேசுங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட்.